ஹாய் ஃப்ரெண்ட், வாங்க இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னாக்கா, நம்ம கிச்சன் மேடைக்கு வந்து கிரைனைட்டு இல்ல கடப்பாக்கல்லு இது மாரி ப்ரவுன் கலர் இல்ல பிளாக் கலர் போடுவோம். இது பார்க்க நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாரி இருக்கும். அதே ஒரு டிசைனா போட்டா நல்லா இருக்குமே டைல்ஸ் கல் மாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அது வந்து நம்ம எப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. வாங்க பாருங்க, இது வந்து கிரைனைட் கல் நான் போட்டுருக்கேன். இது வந்து கொஞ்சம் கலர் இதா இருக்கிறதுனால எங்க வீட்ல வந்து ஏதாவது மேல ஸ்டிக்கர் மாரி ஏதாவது ஒட்டி குடுங்க, டிசைனா அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு வந்து நாங்க வந்து நெட் இதுல வந்து பார்த்தேன். அமேசான், Flipkart இது மாரிலாம் தேடி பார்த்தேன். அதுல வந்து இது மாரி இதுக்கு ஒரு டிசைன் இது கலர் டிசைன்லாம் குடுத்துருந்தாங்க. நம்ம டைல்ஸ் டிசைன் மாரியே இருந்தது. நம்ம செவுத்துக்கெல்லாம் கூட ஒட்டுவோம் பிவிசி ஸ்டிக்கரு. இது வந்து அலுமினியம் ஃபாயில் மாரி இருந்தது. நானு பார்த்து ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு நான் வாங்குனேன். அது நம்ம ஒட்டுறதுக்கு முன்னாடி நான் எல்லாம் கிளீன் பண்ணிக்கிறேன் முதல்ல. அந்த கிரானைட் கலர்லாம் சுத்தமா எந்த டஸ்ட்டும் வரும். ஏன்னா இது இருந்துச்சுன்னா டஸ்ட் கிஸ்ட் எதுனா இருந்ததுன்னா சுருக்கமா வரும். ஏர் பபிள்ஸ் வந்துரும். அதனால நல்லா சுத்தமா எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லாம நல்லா கிளீன் பண்ணிட்டேன். இத பாருங்க, இதுதான் நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குனேன். இந்த ஸ்டிக்கர் லிங்க் வேணுனா டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க பார்த்து வாங்கிக்கங்க. நான் வந்து என்னோட தேவைக்கு தகுந்த மாரி நான் வாங்குனேன். எனக்கு 2 ரோல் போதும். இருந்தாலும் ஒரு 3 ரோலா வாங்குனேன். இது நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு தகுந்த மாரி வாங்கிக்கலாம். அது உங்களுடைய மேடையெல்லாம் மெஷர்மென்ட் பண்ணி பார்த்து அதுக்கு தகுந்த மாரி ஆர்டர் பண்ணிடுங்க. இப்போ வாங்கிட்டு இந்த பாருங்க ஒரு ரோல் நம்ம பிரிக்கலாம். இது பாருங்க, அது 2 அடி விட்த் இருக்குது. ஆனா வந்து கிரானைட் கல் வந்து 2 அடிக்கு மேல இருக்குது. இந்த சைடுல வேற மடக்கி விடணும். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுடலாம். லாஸ்ட் எண்டுல வந்து ஒரு சின்ன பிட்டா நம்ம ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டு, இது பாருங்க பிரிக்கிறேன் கலரு. பிரிச்சுட்டேன். பிரிச்சுட்டு அதில ஸ்டிக்கர் மாரி தான் இருக்கும். இது நீங்க ஒட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா ஒட்டணும். ஏன்னா, ஏர் லாக் இதாச்சுன்னா பபிள்ஸ் ஆயிடும். இதுதான் முக்கியம். ரொம்ப கொஞ்சம் 2 பேரா ஒட்டணும். ஒரே ஆளா ஒட்ட முடியாது. நல்லா இழுத்து பிடிச்சு டைட்டா ஒட்டணும். ரொம்ப டைட்டா இழுத்தாலும் ஸ்டிக்கர் கிழிஞ்சிரும். அதனால இதெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லா ஒட்டணும். பாருங்க, முதல்ல நான் பிரிச்சு எவ்வளோ லென்த் கரெக்ட்டா இருக்குதுன்னு பார்க்குறேன். லென்த்தும் எனக்கு கரெக்ட்டா இருக்குது. சுகுரா 6 அடின்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் நீங்க ஆர்டர் பண்ணும்போதே கரெக்ட்டா பார்த்து டிசைன்லாம் பார்த்துட்டு, அ அது வந்து ஹீட்லாம் வந்து இது பண்ணுமா? அப்படிங்கிறதெல்லாம் கரெக்ட்டா நோட் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுங்க. நம்ம வால் ஸ்டிக்கர்ல ஒட்டுற ஸ்டிக்கர்லாம் வாங்கிட்டீங்கன்னா, ஹீட் ஆச்சுன்னா மெல்ட் ஆயிடும். அதனால இதுக்குன்னே கிச்சன் மேடைக்குன்னே நீங்க இருக்குது. அத பார்த்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க. பாருங்க, இந்த டிசைன் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதனால நான் இத ஆர்டர் பண்ணேன். பாருங்க பிரிச்சுட்டு, பாருங்க ஸ்டிக்கர் தனியா இத பிரிக்கிற பாருங்க. அது அலுமினியம் ஃபாயில் மாரி இருக்கு. பாருங்க ஒட்டுறேன். கரெக்ட்டா 2 பக்கமும் இழுத்து பிடிச்சு டைட்டா ஒட்டணும். கேர்ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா ஒட்ட தான் கொஞ்சம் கொஞ்சமா பிரிக்கணும். மொத்தமாவும் பிரிச்சிடக்கூடாது. எல்லாம் சுருங்கிரும். ஒண்ணோட ஒண்ணு ஒட்டிக்கும். இது பாருங்க, முதல்ல அப்படியே லைட்டா கொஞ்சோண்டு பிரிச்சுட்டு முதல்ல எண்டுல வந்து ஒட்டிட்டேன். கொஞ்சம் அப்படியே சைட்லயே மடக்கி விட்டுருங்க. ஏன்னா, எதனா வாட்டர் கீட்டர் இருந்தா கூட அப்படியே போயிடும். இல்லன்னா அந்த கேப்ல அப்படியே இறங்கும். அதனால அப்படியே சைடுல கொஞ்சோண்டு மடக்கி விட்டு ஒட்டிட்டு அப்படியே தேய்ச்சுட்டு வருங்க. பாதியிலேருந்து ரைட் சைடு, பாதி லெஃப்ட் சைடு அப்படி தேய்ச்சு விடுங்க. அப்பதான் ஏர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பக்கமும் அந்த பக்கமும் தள்ளி விட்டுருங்க ஏர. கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி அப்படியே கையில தேய்ச்சுட்டு வாங்க. இல்லைன்னா உட்டன் ஸ்கேல் எதுனா இருந்தா கூட நீங்க எடுத்துக்கங்க. ரீப்பர் மாதிரி எதுனா இருந்தா கூட எடுத்துக்கங்க. வச்சுட்டு ஏர் பப்புள்ஸ் வராம அப்படியே டைட்டா இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சுட்டு வாங்க. இதுதான் முக்கியம். கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் விட்டீங்கன்னாக்கா சுருக்கம் வந்துடும், ஏர் பப்புள்ஸ் வந்துடும். அதனால பாருங்க, நான் இப்போ ஸ்கேல் எடுத்துக்கிட்டேன். ஸ்கேல் எடுத்துட்டு அப்படி கரெக்டாக அப்படி இழுத்து நீர் விட்டே வாங்க. அப்படி மீறி ஏதாவது பப்புள்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் பயப்பட வேண்டாம். மறுபடியும் லைட்டாக அப்படி தூக்கிட்டு அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டுங்க. மொத்தமாக பிரிச்சிட்டிங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஒட்டுங்க. அப்படியே லைட்டா தேய்ச்சிட்டு வாங்க. ஏர் எந்த பக்கமும் உள்ள வந்துடுற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு தான் தள்ளுறேன். ஏன்னா இது அந்த சைடு வந்து நிக்கிறதுக்கு வாட்டப்படல. அதனால நானே கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தள்ளுறேன். வேற ஹெல்ப்புக்கு எங்க வீட்லயும் பண்றாங்க. ஏன்னா ஏர் வந்துடக்கூடாது. நல்லா தேய்ச்சு தேய்ச்சு விட்டோம்னா ஏர் எல்லாம் வெளியே தள்ளி விட்டுறணும் 2 சைடும்.
அதனால ரைட் சைடு லெஃப்ட் சைடா கொஞ்சம் தேய்ச்சி தேய்ச்சி விட்டு ஸ்டிக்கர்லாம் ஒட்டுங்க. ஏன்னா இந்த எண்டு கொஞ்சம் மடக்கிறதுனால இந்த எண்டை அந்த எண்டை கட் பண்ணிட்டு லைட்டாக அப்படியே உள் பக்கமாக மடிச்சு விட்ருவேன். ஏன்னா உள் பக்கமாக மடிச்சு விட்டுட்டா தான் பிரியாது. அப்படியே எண்டா இருந்துச்சுன்னா கையில் பட்டா அப்படியே தூக்கின்னு வந்துடும். அதனால சைடில் அப்படியே மடக்கி விட்ருங்க. கொஞ்சோண்டு ஒட்டும் போதே 1 இன்ச்சு விட்டு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு பாருங்க எண்டு லைட்டா ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா பின்ன வச்சு குத்தி எடுத்துருங்க. கடைசி வரைக்கும் அப்படியே கொண்டு போயிடுங்க. பார்த்து முதல்ல இந்த லென்த்தை பார்த்து மெஷர்மெண்ட் பண்ணி ஸ்டிக்கரை பிரிக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணிக்கோங்க அளவு வச்சு. அவ்வளோதான், நாங்கள் பிரிச்சாச்சு எல்லாத்தையும். ஏன்னா நான் அளவு பண்ணி மெஷர் பண்ணி தான் கட் பண்ணேன். ஒட்டியாச்சு பாருங்க. அவ்வளோதான். இது மாதிரி ஒட்டினோடனே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. டிசைனா பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்குது. பாருங்க அப்படியே ஒட்டிட்டேன் எல்லாத்தையுமே. எல்லா சைடும் ஒட்டிட்டேன் பாருங்க. கிச்சன்ல ஒட்டிட்டு எங்களோட அடுப்பையும் வச்சுட்டேன். இப்போ பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குது. இது போல நீங்களும் உங்க வீட்டில் ஒட்டணும்னா ஒட்டிக்கங்க. ஆன்லைன்ல இருக்குது. கம்மி தான், காஸ்ட் ரொம்ப அதிகமாலாம் இல்லை. அதே மாதிரி எங்க டைனிங் டேபிளும் வந்து ஒன்று அப்படிதான் இருந்தது. கிச்சன் எல்லாம் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். நான் மறுபடியும் அதை ஹீட்டெல்லாம் வச்சு பார்த்தேன், ஒன்றும் ஆகலை. ஹீட்டர் போல சமைச்சு எல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டேன், ஒன்றும் ஆகலை. நீங்க பயப்பட வேண்டாம். அது பாருங்க, இதுக்கு வந்து டேபிள் ஏற்கனவே எங்க டேபிள் இது அந்த மர டேபிள் தான். இது கொஞ்சம் இதாக இருந்தது, ப்ரௌன் கலரா. அதுவும் நான் ஸ்டிக்கரை ஒட்டிட்டேன். இப்போ ஒட்டிட்டு முன்னாடி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ட்ரைனிங் டேபிள் இது. நீங்களே இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒட்டி பாருங்க, சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் வீடியோலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.